கொல்கத்தாவில் அமைந்துள்ள தலைமை அறிவியல் மையத்திற்கு இமெயில் மூலம் இந்தியாவில் உள்ள 26 அறிவியல் மையங்களுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட அறிவியல் மைய இயக்குநர் குமாரிடம் நமது செய்தியாளர் முத்துராமன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். கல்கத்தாவில் உள்ள தேசிய தலைமை அறிவியல் மையத்திற்கு நேற்று வந்த இமெயிலில் இந்தியாவில் உள்ள 26 அறிவியல் மையங்களுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அது எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று தகவல் வந்ததை அடுத்து நெல்லை மாவட்டத்தில், அதாவது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அறிவியல் மையம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொக்கரத்தில் அமைந்துள்ள இந்த அறிவியல் மையத்திற்கும் மிரட்டல் இருப்பதாக கருதி கல்கத்தா அலுவலகத்தில் இருந்து உடனடியாக இங்கு வெடிகுண்டு சோதனை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் அறிவியல் மையத்தில் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து சோதனை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது குறித்து அறிவியல் மையத்தின் இயக்குநர் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் சார். தொடர்ந்து இங்கே சோதனை நடந்துட்டு இருக்கு. எத்தனை நாள் இந்த சோதனை நடக்கும்? உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல் வந்துச்சு? எங்களுடைய இந்த மாவட்ட அறிவியல் மையத்துடைய தலைமையகம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம்ஸ் இருக்கிறது கல்கட்டாவில் எல்லா சயின்ஸ் சென்டரும். ஸோ அவங்களுக்கு தகவலின் அடிப்படையில் அவங்க எல்லா சென்டருக்கும் இந்த வார்னிங் கொடுத்ததுனால திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்துலேயும் இதை செக் பண்ணோன்ட்டு அவங்க திருநெல்வேலியில் உள்ள பாம்ப் ஸ்குவாடு அவங்க நேற்றுலேருந்து செக் பண்ணிட்டுருக்குறாங்க. நேற்று மத்தியானம் ஆரம்பித்த அந்த செக்கிங் நேற்று நைட் வரை நடந்தது. அதுக்கப்புறம் இருட்டினதுனால இன்றைக்கி காலையில் திரும்ப 9 மணிலேருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. பாம்ப் ஸ்குவாடு வரும்போது அவங்க மெட்டல் டிடெக்டர், பாம்ப் டிடெக்டர், டாக் ஸ்குவாடு எல்லாமே வச்சு அந்த சேசிஸ் மிரர் எல்லாமே வச்சு செக் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆல்மோஸ்ட் நேற்று மத்தியானத்துலேருந்து இது வரைக்கும் நடந்த சோதனையில் அப்படி எந்த விதமான ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருட்களும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கு அறிவியல் மையத்துக்கான எந்த ஆபத்து எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு டெஸ்ட் பண்ணது ஒரு அந்த வந்த தகவல் வெறும் புரளி தான், அதனால் ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படிங்கிறத அதை நிரூபிச்சிருக்காங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஏற்கனவே அறிவியல் மையம் மழையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சு. இதோட பணிகள் முடிஞ்சு மீண்டும் மக்களோட பார்வைக்கு எப்போ நீங்கள் அதை தொடங்க போகிறீங்க? இது இந்த மழை வெள்ளத்தினால நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நிறைய தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதனால் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். மோஸ்ட்லி இன்னொரு 10 நாளைக்குள்ளே அட்லீஸ்ட் பொங்கலுக்குள்ளே பொதுமக்கள் பார்வையிடுறதுக்காக திறந்து விடலாங்கிற. ஏன்னா கேலரிஸ் பிரச்சனை இல்லை. கேலரி, சயின்ஸ் கார்டன் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். மற்ற பெய்ட் ஷோஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி சயின்ஸ் பார்க், சயின்ஸ் கேலரி, அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்னொரு 2 வாரத்துக்குள்ளே திரும்பவும் ஆரம்பிக்கலாங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். தேங்க்யூ. வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து முத்துராமன்.